பீகார்ல நடக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கும் கூட தேர்தல் ஆணையம் கொடுத்த பதிலை பார்க்கும் பொழுது அது ரொம்ப அடாவடித்தனமான பதிலாக இருக்கு. தேர்தல் ஆணையத்தை நோக்கி உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வி ரொம்ப அடிப்படையானது. குடியுரிமையை தீர்மானிப்பதற்கு நீங்கள் யார்? அது உள்துறை அமைச்சகத்தின் வேலை இல்லையா? அப்படின்றது கேள்வி. அதற்கு இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நாங்க இந்திய குடிமகனுக்கு தானே ஓட்டர் ஐடி குடுக்க முடியும். அப்ப எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப நயவஞ்சகமான ஒரு வேலை. இந்த வேலையை வந்து தேர்தல் ஆணையம் செய்வது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை எல்லாம் ஏற்படுத்தல. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலையா இருக்கட்டும், இடையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களா இருக்கட்டும், ஒவ்வொன்றிலும் மத வெறுப்பு பிரச்சாரங்களையும், மிக மோசடியான நடவடிக்கைகளையும், நடைமுறைகளையும் எந்த விதமான கண்டிப்பும், எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம தேர்தல் ஆணையம் அப்படியே அனுமதித்திருந்தது அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதனுடைய நீட்சியாக இப்போது தன்னுடைய அதிகார கரங்களை இன்னும் வானளாவியது என்று உயர்த்த தொடங்கி இருக்கிறது.